ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமான விஷயங்களாக சொல்கிறாரு. இந்த சங்கம யுகத்தில் சிவபாபா நாம் போடக்கூடிய மலர்களையோ இல்லை மாலைகளையோ அவர் ஏற்றுக்கொள்வதில்லை. அது தேவையில்லைன்னு சொல்கிறார். நான் ஸ்வீகாரம் பண்ணுறதில்ல. ஏன்னா பாபா சொல்கிறாங்க, நான் ஒரு பொழுதும் என்னோடய நிலையிலேருந்து மாறுறதில்லை. பூஜைக்குரியவனாக ஆகிறது, அப்புறம் பூஜாரியாக ஆகுவது, மீண்டும் நான் சிரேஷ்ட நிலை அடைவது அப்படி கிடையாது. அதனால் எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லைங்கிறத சொல்கிறார். மேலும் பாபா பிராமணர்களுக்கும் சொல்கிறாரு, நீங்களும் இப்போ இந்த மலர் மாலைகள் இதெல்லாம் அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு தகுதியானவர்கள் யார் சட்டப்படி அப்படின்னா தேவதைகள் தான்னு சொல்கிறார். ஏன்னா தேவதைகள் தான் உடல் ஆத்மா ரெண்டுமே தூய்மையானவர்கள். அதனால் அவர்களுக்கு தான் அது பொருந்தும்னு சொல்கிறார். இப்போ சங்கமயத்தில் நீங்கள் மலர்கள் மாலைகள்லாம் நீங்களும் அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத புரிய வைக்கிறார் பாபா. சிவபாபா மேலும் முக்கியமான விஷயமா சொல்கிறாரு, எதிர்காலத்தில் யார் அந்த ராஜ்ய சிம்மாசனத்தில் அமரக்கூடியவங்கள ஆக முடியும். இப்போ பிரம்மா பாபா மம்மா நம்பர் 1 விஸ்வ மகாராஜா மகாராணி ஆகிறாங்க. அதுக்கப்புறமா யார் அவங்களோட சிம்மாசனத்தில் அமர முடியும்னா, யார் இப்போ சிவபாபாவோட இதய சிம்மாசனத்தில் அமர்றாங்களோ, யார் அவருடைய மனசில் இப்போ இடம் பிடிக்கிறாங்களோ, முயற்சி பண்ணி சேவை பண்ணி, அவங்க தான் அந்த ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர முடியுங்கிறார். மேலும் பாபா அவ்வளோ உற்சாகம் நமக்கு கொடுக்குறாரு. நீங்கள் தாய் தந்தையை விட நல்லா ஃபாஸ்ட்டாக அவங்கள விட அதிகமாக முயற்சி செய்யக்கூடியவங்களாக ஆகணும் அப்படிங்கிறதையும் பாபா சொல்கிறாங்க. பிறகு பாபா நமக்கு இதுவும் புரிய வைக்கிறாரு, இந்த பிரம்மா பாபாவோட உடலில் தான் நான் 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை வரேன். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் மேலே உட்காந்துட்டு நான் நிறைய வேலைகளை செய்கிறேன். பக்தர்களுக்கு அவங்களுடைய பக்தியோட பலனை கொடுக்கறது, சாட்சாத்காரம் செய்விப்பது, இதெல்லாம் நான் செய்கிறேன். ஆனால் இங்கே வருவது 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான். அவங்கள தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக்கிறதுக்கு, துக்கமானவர்களை சுகமாக்கிறதுக்கு. இப்போ இதெல்லாம் ட்ராமாவில் நிச்சயிக்கப்பட்டிருக்குங்கிற. அப்படி வரும்போது நான் பிரம்மாவோட உடலில் பிரவேசமாகி தான் உங்களுக்கு பிறவி கொடுக்குறேன், அப்பாவாக இருக்கேன். அவருடைய உடலில் இருந்து தான் படிப்பு சொல்லி கொடுக்குறேன். அவருடைய உடலில் தான் நான் உங்களுக்கு சத்கதியை கொடுக்குறேன். அப்போ பார்க்கறதுக்கு நீங்கள் போகும்போதும் வரும்போதும் பிரம்மா பாபா தான் தெரிவார். ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபாபாவை தான் நீங்கள் நினைவு செய்யணும். உங்கள் புத்தி யோகம் சிவபாபா கிட்ட தான் இருக்கணும். மற்றபடி பிரம்மா பாபாவோட உடலுக்கு அலங்காரம் பண்ணுறது, மாலையை போடுறது, மலர்களை போடுறது, இதெல்லாம் அவசியம் இல்லை. உங்கள் புத்தி யோகம் அப்புறம் சிவபாபா கிட்ட போகாது, இவர்கிட்ட போயிடும். அன்பு கடல் ஞானக்கடல் சிவபாபா தான். அதனால் அவரை தான் நீங்கள் நினைவு செய்யணுங்கிறத பாபா நமக்கு சொல்கிறார். சிவபாபாவை தான் நினைவு செய்யணும், புத்தி யோகம் அவர்கிட்ட தான் இருக்கணும். மேலும் பாபா இன்றைக்கி சொல்கிறாங்க, எல்லாமே ட்ராமா படி தான் ரெக்கார்ட் ஆகிருக்கிறதா மீண்டும் ரிப்பீட் ஆகுது. பாபா அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறார். இலைகள் அசையுது, ஒரு பறவை பறந்து போகுதுன்னா அது அப்படியே ரெக்கார்ட் ஆகிடுது. அடுத்த கல்பத்தில் அதே போல் தான் ரிப்பீட் ஆகும். ஏற்கனவே ரெக்கார்ட் ஆனது தான் இப்போ நடக்குது. அப்போ பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் மூணையும் சொல்கிறார். எல்லாமே ட்ராமா படி தான் நடக்குது. ட்ராமாவில் அனைத்துமே ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ ரெக்கார்ட் ஆகிருக்குன்னா அப்போ நாம் எப்படி இருக்கணும், நம்ம பார்க்குறது, பேசுகிறது, நம்ம செய்யக்கூடிய கர்மா, நம்மளுடைய மனநிலை எல்லாமே இப்போ எப்படி இருக்கோ அதே தான் 5000 வருஷத்துக்கு அப்புறமா ரிப்பீட் ஆக போகுது. இப்போ ட்ராமாவோட ரகசியத்தை பாபா இப்போ புரிய வைக்கிறாரு. மனித சிருஷ்டியோட ரகசியத்தை நான் புரிய வைக்கிறேங்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, இல்லறத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாத்தையும் பராமரிக்கணும், பார்த்து கொள்ளணும், குழந்தைகளை கூட அன்போடு நடத்தணும்னு சொல்கிறார். ட்ரஸ்டியாக இருங்க, என்னோடது எதுவும் இல்லை அப்படின்னு ட்ரஸ்டியாக இருந்து பாருங்கள். என்னுடையவர்கள்னு யாரையும் நினைக்காதீங்க, அதுக்கும் ட்ரஸ்டியாக இருங்க. சிவபாபாவோட குழந்தைகள், நான் அவங்கள பார்த்துக்கிறேன், பராமரிக்கிறேன். பக்தியில் கூட சொன்னீங்கள்ல, கடவுள் தான் கொடுத்தாரு, கடவுளே எடுத்துக்கிட்டாரு. இப்போ குழந்தை இறந்துருச்சுன்னா நீங்கள் அப்படி தானே எடுத்துக்கணும். எதுக்கு அழுகிறீங்க? ஆனால் எல்லோரும் அழறாங்க. ஏன்னா இது அழுகையோட உலகம், துக்கமான உலகம்ங்கிற. மோகஜித் ராஜாவோட கதையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எங்கே நடக்குது? சத்தியுகத்தில். யார் சரீரத்தை விட்டாலும் அங்கே அழமாட்டாங்க, யாருக்கும் நோய் வராது. அங்கே புரிஞ்சுப்பாங்க நம்ம ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலுக்கு போகிறோன்னு. அப்போ அப்படிப்பட்ட உலகத்துக்கு நீங்கள் போகிறீங்க. பழைய உலகம் புதுசாக இப்போ மாறப்போகுது. சிவபாபா நமக்கு அதிசயமான அப்பா, டீச்சர், சத்குருவாக ஒருத்தரே இருக்கார். எந்த அப்பாவும் டீச்சராக வேணால் ஆக முடியும். லௌகீகத்தில் அப்பாவே டீச்சராக இருப்பார். பிரம்மா பாபா கூட அப்படி தான். ஆனால் குருவாக யாருமே ஆக முடியாது. ஆனால் சிவபாபா நமக்கு அப்பா, டீச்சர், சத்குரு எல்லாமாவும் நமக்கு பாபா இருக்கார். பாபா டீச்சராக இருக்கார் அப்படின்னா எவ்வளோ உயர்ந்த ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறாரு. அப்போ நம்ம இறை மாணவன், நான் காட்லி ஸ்டூடெண்ட்டுங்கிற போதையும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கணுங்கிறார். எவ்வளோ உயர்ந்த பகவான் கிட்டேருந்து நான் படிக்கிறேங்கிற போதையும் உங்களுக்கு இருக்கணுங்கிறார். வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி.
19/6/2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சிவ் பாபா உங்களுடைய மலர்களை ஏற்பதில்லை. ஏனென்றால் அவர் பூஜைக்குரியவராகவோ அல்லது பூஜாரியாகவோ மாறுவதில்லை. நீங்கள் கூட சங்கம யுகத்தில் மலர் மாலைகளை அணிந்து கொள்ள வேண்டியதில்லை. கேள்வி: எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்தில் அமர்பவர்களாக யார் மாறுகிறார்கள்? பதில்: இப்பொழுது தாய் தந்தையினுடைய இதய சிம்மாசனத்தை வெற்றி அடைபவர்களே எதிர்கால சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக ஆவார். குழந்தைகள் தாய் தந்தையின் மீது வெற்றி அடைவது அதிசயமாக இருக்கிறது. முயற்சி செய்து தந்தையை விட முன்னேறி செல்கிறார்கள். பாடல்: ஆகாய சிம்மாசனத்தை விட்டு. இங்கே கீழே இறங்கி வாருங்கள்னு பக்தி மார்க்கத்தில் பாட்டு பாடுறாங்க. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். இந்த பாடலை கேட்கும்போது சர்வ வியாபி என்ற ஞானம் போய்விடுகிறது. மேலே இருக்கீங்க, எங்களுக்காக கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்கிறோன்னா அவர் இங்கே இல்லைன்னு தானே அர்த்தம். அப்போ எல்லா இடத்துலையும் எல்லாருக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிற சர்வ வியாபிங்கிற ஞானம் இல்லாமல் போயிடுது. நினைக்கிறார்கள் இப்பொழுது பாரதம் மிகவும் துக்கத்தில் இருக்கிறது. நாடகத்தின்படி இந்த பாடல்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தாருக்கு இதெல்லாம் தெரிவதில்லை. இதெல்லாம் பாருங்கள், ஒரு பின்னாடி பாபா சொல்கிற மாதிரி, இதோட அர்த்தத்தை புரிய வைக்கிற மாதிரி ஞான மார்க்கத்துக்கு ஏற்றபடி இந்த பாட்டெல்லாம் ட்ராமா படி உருவாயிருக்கு. ஆனால் இதை உருவாக்குனவர்களுக்கு அதை பற்றிய அர்த்தம் தெரியாது. அழுக்கானவர்களை தூய்மையாக மாற்றுவதற்காக அல்லது துக்கமாக இருப்பவர்களை துக்கத்திலிருந்து விடுவித்து சுகத்தை கொடுப்பதற்காக பாபா வந்திருக்கிறார். அதே தந்தை வந்துவிட்டார் என குழந்தைகள் அறிந்து கொண்டீர்கள். அதே தந்தைனா யார்? இவர் புதுசு கிடையாது. நம்ம பக்தி மார்க்கத்தில் நம்ம கூப்பிட்டவர் தான். ஏற்கனவே 5000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே நம்மளை தூய்மைப்படுத்தியவர் தான். அதே நம்மளுடைய தந்தை தான் வந்திருக்காரு. குழந்தைகளுக்கு அவருடைய அறிமுகம் கிடைத்திருக்கிறது. நான் சாதாரண உடலில் பிரவேசமாகி முழு சிருஷ்டிக்கும் முதல் இடை கடை பற்றிய ரகசியத்தை கூறுகின்றேன் என்று பாபா கூறுகின்றார். பாபா வராரு. ஞானக்கடல்னா எதை பற்றி சொல்கிறாரு? இந்த சிருஷ்டி, உலக சிருஷ்டி, மனித சிருஷ்டி எப்படி நடக்குதுங்கிறத சொல்கிறார். சிருஷ்டி ஒன்று தான், புதியதாகவும் பழையதாகவும் மாறுகிறது. உலகம் ஒன்று தான். சத்தியுகமாக இருந்தபோது புதுசாக இருக்குது, கலியுகமாகும்போது பழசாயிடுது. குழந்தை பருவத்தில் உடல் புதியதாகவும் பிறகு பழையதாகவும் மாறுவது போன்று தான். ஏன்னா எல்லோரும் சொர்க்கம் புதிய உலகம்னா மேலே காமிச்சிட்டாங்க. அதே நரகம் அப்படின்னா அதை வேறு இடத்துல கீழே பாதாளத்தில் காமிச்சிட்டாங்க. பாபா சொல்கிறாங்க ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்குது, புதுசாகவும் பழசாகவும் ஆகுது, அவ்வளோதான். பாபா சொல்கிறாங்க புதியதாக எப்போது இருந்தது இதை பற்றி யாரும் சொல்ல முடியாது. சிவபாபா தான் சொல்கிறார். துக்கம் இல்லாத, நோய் இல்லாத, எல்லா வளங்களுக்கும் குறைவே இல்லாத புதுசாக உலகம் இருந்ததுன்னு நமக்கு தான் தெரியும். தந்தை தான் இதெல்லாம் புரிய வைக்கிறார். குழந்தைகளே, புதிய உலகமாக இருந்தபோது பாரதம் புதியதாக இருந்தது, சத்தியுகம் என்று கூறப்பட்டது. அதே பாரதம் இப்பொழுது பழையதாகிவிட்டது. பிறகு அதை நிச்சயம் புதியதாக மாற்ற வேண்டும். ரொம்ப பழசாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறோம்? புதுசாக அதை நம்ம வேறு ஒன்று நம்ம வாங்கிக்கிறோம். இப்போ இதை வேறு ஆக்க முடியாது, ஆனால் பழசை புதுசாக்குறது. புதிய உலகத்தை குழந்தைகள் சாட்சாத்காரம் செய்கின்றனர். நிறைய பேருக்கு காட்சியெலாம் கிடச்சிருக்கு. சரி, அந்த புதிய உலகத்தின் அதிபதியாக யார் இருந்தார்? அங்கே யார் ராஜ்யம் செய்தார்கள்? கண்டிப்பாக இந்த லக்ஷ்மி நாராயண் தான் இருந்தனர். ஆதி சனாதன தேவி தேவதைகள் அந்த உலகத்தின் அதிபதியாக இருந்தனர். இந்த தந்தை குழந்தைகளுக்கு இதெல்லாம் புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது நிரந்தரமாக இதையெல்லாம் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். இந்த சிருஷ்டியோட கடைசி டைம் வந்துருச்சு, பழசு மீண்டும் புதுசாக மாறணும், அதெல்லாம் இதை நினைவு செய்யுங்கள். தந்தை பரம்தாமத்திலிருந்து நம்மை படிக்க வைக்கின்றார். டெய்லி அவர் இங்கே ட்ராவல் பண்ணி வராரு, கற்றுக் கொடுக்குறார். ராஜயோகத்தை கற்பிப்பதற்காக வருகின்றார். டீச்சரோட ரோலை நடிக்கிறதுக்கு அவர் பூமிக்கு வந்து தான் ஆகணும். எல்லா புகழும் அவர் ஒருவருக்கே. பிறவி கொடுக்கறதும் அவர் தான், படிப்பு சொல்லி கொடுக்கறதும் அவர் தான், பதவி கொடுக்கறதும் அவர் தான், எல்லா புகழும் அவருக்கு தான். இவருடைய புகழ் எதுவும் இல்லை. யாரது? பிரம்மா பாபாவோட. இச்சமயம் அனைவருமே கீழான புத்தி உடையவர்களாக இருக்கின்றனர்.
இல்லையா? அவரையும் சேர்த்து எல்லாருமே அப்படி ஆயாச்சு. எதையும் புரிந்து கொள்வதில்லை, ஆகவே நான் வருகின்றேன், நான் வந்து தான் இதெல்லாம் புரிய வச்சு தூய்மையாக்குறேன். எனவே தான் இந்த பாடல் எல்லாம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? மேலேருந்து கீழே வாங்க ஆகாய சிம்மாசனத்தை விட்டுன்னு. இப்போ சர்வவியாபி என்ற ஞானமே வந்து பறந்து போகிறது இல்லையா? அவர் இங்கே இருந்தார், இல்லை எனக்குள்ளே இருந்தார்னு அவரையே வாங்கன்னு நம்ம கூப்பிடணும். அப்போ ஒவ்வொருவருக்கும் தனக்கென்று நடிப்பிருக்கின்றது. தந்தை தேக உணர்வை விட்டு நீங்கள் ஆத்ம உணர்வடையுங்கள் என்று கூறுகிறார். பாபனம் புரிய வைக்கிறதுலாம் என்ன? ஆத்ம உணர்வுடையவர்களாக இருங்க, நீங்கள் உடல் கிடையாது, ஆத்மா ஜோதிர்பிந்து. மேலும் உடல் மூலமாக பாடத்தை கற்றுக்கொள்கிறீர்கள் என்று அடிக்கடி கூறுகின்றார். ஆத்மா பாடத்தை கற்றுக்கொள்ளுது, உடல் கிடையாது. உடல் வந்து ஒரு கருவி, இதில் ஆத்மா அமர்ந்து கற்றுக்கொள்ளுது. போகும்போதும் வரும்போதும் இந்த பாபாவை பார்க்கிறீர்கள். ஆனால் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள். நம்ம உடலில் தான் இருக்கோம். பிரம்மா வாய் மூலமாக தான் சிவபாபா சொல்லித்தராரு. அவர் தான் கண்ணுக்கு தெரிவார், பார்க்கும்போது பேசும்போது எல்லாமே. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய சிவபாபா, அவருக்குள்ளே பிரவேசாகி இருக்கக்கூடிய சிவபாபா தான் இதெல்லாம் செய்துட்ருக்காருன்னு அவரை நினைவு செய்யுங்க. பிரம்மாவே கிடையாது, அனைத்தையும் சிவபாபா தான் செய்கிறார் என்று நினைவு செய்யுங்கள். நமக்கு வந்து நம்மை படைத்தவர் யார்? ஞானத்தை சொல்லி சிவபாபா. கற்றுக் கொடுக்கக்கூடியவர் யார்? ஞானத்தை, அதுவும் சிவபாபா. சத்கதியை கொடுக்குறவர் யார்? அதுவும் சிவபாபா. நம்மளை தூய்மையாக்குறவர், பத்தீத்தத்துலேருந்து பாவனமாக்குபவர் சிவபாபா. எல்லாத்தையும் அவர் தான் செய்கிறார். இந்த பிரம்மா கிடையாது, இதனால் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கண்ணில் பார்க்குறதுக்கு அவர் தான் தெரிவார், ஆனால் அவர் மூலமாக செய்ய வைக்கிறது யார்? இவருடைய ரூபம் இந்த கண்களில் தெரிகிறது. தோற்றம் யாரோடது? பிரம்மா பாபாவோட தான். ஆனால் உங்களோட புத்தி சிவபாபாவின் பக்கம்தான் இருக்க வேண்டும். முக்கியமான விஷயமாக சொல்கிறார். ஏன்னா அந்த டைமில் நம்ம சாக்காரத்தில் அவர் பார்க்கல, ஆனால் அங்கே அவரை பார்த்தாலும் அவரை நினைக்கக்கூடாது. அதனால் பாபா இதெல்லாம் சொல்கிறார். சிவபாபா இல்லை என்றால் இவருடைய ஆத்மா, இவருடைய உடலுக்கு எந்த வேலையும் இல்லை. இந்த ஆன்மீக காரியத்தை, படைப்பினுடைய காரியத்தை, சொர்க்கத்தோட ஸ்தாபனையோட காரியத்தை சிவபாபா தான் செய்ய வைக்கிறாரு. இவருக்குள் சிவபாபா இருக்கின்றார் என்று எப்பொழுதும் புரிந்து கொள்ளுங்கள். அவர் இவர் மூலமாக படிக்க வைக்கின்றார். இவர் உங்களுடைய டீச்சர் கிடையாது, சுப்ரீம் டீச்சர் அவர்தான். வாய் மூலமாக என்ன வார்த்தைகள் வருதோ அந்த வார்த்தைகள் அவருக்கு சொந்தமானது இல்லை. யாருக்கு? பிரம்மா பாபாவிற்கு. அவர் வாய் மூலமாக வரக்கூடிய வார்த்தைகள் சிவபாபாவுக்கு சொந்தமானது. அவர் தான் டீச்சர், நமக்கு கொடுக்கிறார். இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணுங்க. அதனால் அவரை தான் நினைவு செய்ய வேண்டும், சிவபாபாவை. ஒரு பொழுதும் உடலை நினைக்கக்கூடாது, பிரம்மாவோட சரீரத்தை. புத்தி யோகம்ங்கிறது சிவபாபாவுடன் தான் இருக்க வேண்டும். மீண்டும் வந்து ஞானம் யோகத்தை கற்பியுங்கள் என்று குழந்தைகள் நினைக்கிறார்கள். பரம்பிதா பரமாத்மாவை தவிர வேறு யாரும் ராஜயோகத்தை கற்றுத்தரவே முடியாது. அவரே அமர்ந்து கீதா ஞானத்தை கூறுகின்றார். பிறகு இந்த ஞானம் கூட மறைந்து போகும். இதெல்லாம் குழந்தைகளோட புத்தியில் இருக்கிறது. சங்கமயுகத்தில் கொஞ்சம் காலம் வரைக்கும் தான் இந்த ஞானம் இருக்கும். அங்கே வந்து அவசியம் கிடையாது. சத்தியுகத்தில் ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது, சத்கதி கிடைத்து விடுகிறது. நாம் கீழான நிலையிலிருந்து உயர்ந்த நிலையை அடைவதற்காக ஞானம் கொடுக்கப்படுகிறது. அதை அடைஞ்சிட்டோன்னா அப்புறம் தேவையில்லை. மற்றபடி அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தோட விஷயங்கள். எதெல்லாம் நம்ம செய்தோமோ 2500 வருஷமாக, ஜபம், தவம், தானம், புண்ணியம், இதெல்லாம் வந்து பக்தி மார்க்கத்தோட விஷயங்கள் மனிதர்கள் செய்கிறாங்க, நாமும் செஞ்சோம். இதனால் வந்து யாரும் என்னை அடைய முடியாதுன்னு சுயம் பகவானே சொல்கிறார். ஆத்மாவின் சிறகுகள் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. ஞானமும் இல்லை, யோகமும் இல்லைன்னு அவரை பற்றி தெரியாது. கல் புத்தியாக ஆகிவிட்டனர். கல்லிலிருந்து மீண்டும் தங்கமாக மாற்ற வர வேண்டியதாக இருக்கிறது. இங்கே தான் அவர் வரணும். இப்பொழுது எத்தனை மனிதர்கள் இருக்கிறார்கள்? கடுகுகளை போன்று உலகம் நிறைந்திருக்கிறது. கடுகு என்றது எவ்வளோ கஷ்டம், அந்த மாதிரி உலகமே மனிதர்கள் நிறைஞ்சிருக்காங்க. இப்பொழுது அனைத்தும் அழியப் போகிறது என்று பாபா கூறுகிறார். சத்தியுகத்தில் இவ்வளவு மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். புது உலகத்தில் வைபவங்கள் நிறைய இருக்கிறது. சுகத்தை அனுபவிக்கக்கூடிய அவ்வளோ சாதனங்கள், பொருட்கள், கம்ஃபர்ட்டு நிறையா இருக்கும். மனிதர்களானால் குறைவாக தான் இருப்பாங்க. எங்கே மனிதர்கள் குறைவாக இருக்காங்களோ அங்கே எல்லாமே வந்து அனுபவிக்கிறதுக்கு நிறைய இருக்கும்போது அதுதான் சொர்க்கம்னு சொல்கிறோம். இங்கே இவ்வளவு மனிதர்கள் இருக்கிறார்கள், அதனால் சாப்பிட்றது கூட எல்லாருக்கும் சரியாக கிடைப்பதில்லை. பழைய தரிசு நிலமாக இருக்கிறது பூமி கூட, பிறகு புதியதாக மாறும். அங்கே அனைத்துமே புதியதாக இருக்கும். சொர்க்கம், ஹெவன், தேவதைகளுடைய புதிய உலகம் என்றெல்லாம் பெயர் இருக்கிறது. ஒவ்வொரு தர்மத்திலையும் சொல்லியிருக்காங்க, பாரடைஸ், சொர்க்கம், ஹெவன், ஜன்னத் அப்படின்னு. எவ்வளவு இனிமையாக இருக்கிறது அதை கேட்கும்போதே.
பழையதை இடித்து புதியது வரும்போது எல்லாருடைய மனசும் எங்கே அமர விரும்புகிறது? புதியதில் தானே. புது வீட்டிற்கு பற்றி தானே மனசு சிந்திக்கும். இப்பொழுது புதிய உலகம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கான விஷயம். அதனால் இது இடிஞ்சு போகுது. இந்த பழைய உலகமே அழியுதுன்னா புதிய உலகத்தின் மேலே தானே உங்கள் மனசு வைக்கணும். இதில் பழைய உடலுக்கு எந்த மதிப்பும் இல்லை. சிவபாபாவிற்கு எந்த உடலும் இல்லை. அப்போ பிரம்மா பாபாவோடது கூட ரொம்ப பழைய உடல் தான். அதுக்கு எந்த ஒரு மதிப்பும் இல்லை. மேலும் சிவபாபாவுக்கு உடலே கிடையாது. பாபாவிற்கு மாலை போடலாம் என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். மாலை யாருக்கு போடணும்? உடலுக்கு தான் போடணும். ஆனால் இவருக்கு மாலை அணிவித்தால் உங்களுடைய புத்தியின் தொடர்பு இவர் மீது போகும். மாலைகளின் அவசியமெல்லாம் இங்கு இல்லை என்று சிவபாபா கூறுகிறார். ஒரு அன்போட வெளிப்பாடாக இந்த மாலை போடலாம் பாபாவோட ரதத்துக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் பாபா அதை பற்றி என்ன சொல்கிறாரு? மாலை போட்டிங்க அப்படின்னா அவர் மேலே தான் அன்பு போகும். அந்த சரீரத்தின் பக்கம் தானே நீங்கள் போகிறீங்க. அதனால் உங்கள் புத்தி யோகம் பாபா கிட்டேருந்து போயிடும், சிவபாபா கிட்ட இருந்ததுனால இதெல்லாம் அவசியம் இல்லைன்னு சொல்கிறார். நீங்கள் தான் பூஜைக்குரியவர்களாக மாறுகிறீர்கள். பூஜாரியாகவும் நீங்கள் தான் மாறுகிறீர்கள். தாங்களே பூஜைக்குரியவர், தாங்களே பூஜாரி. அதுதான் ஹம்சோவோட அர்த்தம். நாம் தான் ஆகிறோம், நாம் தான் மீண்டும் கீழே வரோம். எனவே தங்களுடைய சித்திரத்தை, அதாவது சிலைகள், இதெல்லாம் பூஜை செய்ய ஆரம்பித்து விடுகின்றனர். நான் பூஜைக்குரியவராக மாறுவது இல்லை அப்படின்னா பாபா அதை இழந்து மீண்டும் அதை அடையிறதில்லை. எப்பொழுதுமே அவர் பூஜைக்குரியவர் தான் சதா. அதனால் அவருக்கு மலர்களோட அவசியமெல்லாம் இல்லைன்னு சொல்கிறார். எனக்கு மாலை போடணும், மலர்களை தூவணும், இந்த அவசியம்லாம் இல்லை. சதா நான் ஒரே போல் இருக்கேன். நான் எதற்காக இதையெல்லாம் அணிந்து கொள்ள வேண்டும்? சரீரமேல் அவர் எப்படி முதல்ல போட்டுக்கிறது? ஆகவே ஒரு பொழுதும் மாலை போன்றவைகளை எடுத்துக்கொள்வதில்லை. பாபா அதை ஸ்வீகாரம் பண்ணுறதில்லைங்கிறார். எனக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்கிறார். நீங்கள் பூஜைக்குரியவராக மாறுகிறீர்கள். பிறகு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு மாலைகளை அணிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கீழே நிலையிலேருந்து மேலே போகிறீங்க. அப்போ நீங்கள் அதை பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு சரீரமும் இருக்குது. அதனால் உங்களுக்கு அதெல்லாம் போடப்படுதுங்கிறார். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகவும் அன்பான, கீழ்ப்படிதல் உள்ள தந்தையாக, ஆசிரியராக, சர்வெண்ட்டாக இருக்கின்றேன். இல்லையா? சர்வெண்ட்டுனாலே நமக்கு சேவை செய்கிறவர். அதுலேயும் ஒபீடியன்ட் சர்வெண்ட்டுன்னு பாபா சொல்கிறார். பெரிய பெரிய ராயலான மனிதர்கள் எழுதும் பொழுது கீழே கையெழுத்திடுகிறார்கள். அப்பொழுது என்ன சொல்கிறாங்க, அங்கே என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, பாபா சொல்கிறாங்க, அவங்க தனக்கென்று ஒரு கையெழுத்தை போட்டுக்கொள்கிறார்கள். தன்னை ஒரு பொழுதும் லார்ட் என்று எழுதுவதில்லை. பாபா சொல்லாங்க, ஒவ்வொருத்தரும் அவங்க ஒவ்வொரு அவங்களுடைய பேருக்கு முன்னாடி அவங்கள உயர்ந்தவங்களாக காட்டுவதற்காக ஏதாவது ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே இந்த லார்டுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறதில்ல. இங்கேயோ ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண், ஸ்ரீ இன்னார், ஒரேடியாக ஸ்ரீ என்ற வார்த்தையை போட்டு விடுகிறார்கள். பாபா சொல்கிறாங்க, அப்போ ராயலான மனிதர்கள் இதை லார்டு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறதில்ல, ஸ்ரீங்கிற வார்த்தைகளை யூஸ் பண்ணுறதில்ல துவாபரயுகத்துலலாம். ஆனால் இந்த கலியுகம் வர 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 எல்லாருமே என்ன பண்ணிக்கிறாங்க, முன்னாடி ஸ்ரீங்கிற வார்த்தையை போட்டுக்கிறாங்க. இப்பொழுது இந்த உடலை நினைக்காதீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். எவ்வளோ ஸ்ரீயாக இருந்தாலும் சரி, அந்த சரீரதாரி யாருமே நினைக்காதீங்க. அதே போல் தன்னையும் என்ன புரிஞ்சுக்கோங்க, ஆத்மான்னு. ஆத்மா என்று உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். இந்த பழைய உலகத்தில் ஆத்மா மற்றும் உடல் இரண்டும் அழுக்காக இருக்கிறது. தங்கம் 9 கேரட் என்றால் நகையும் 9 கேரட் தான். தங்கத்தில் தான் கலப்படம் சேருகிறது. ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது. ஆத்மாவில் தான் எல்லா அழுக்கும் ஒட்டுது. எல்லா விகாரங்களும் பாவத்தோட கணக்கும் ஆத்மாவில் தான் ஒட்டுதே ஒழிய சம்ஸ்காரம் எல்லாமே அதில் தான் இருக்குது, உடலில் கிடையாது. அதனால தான் உடலில் தான் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டதுனால தான் கங்கையில் போய் குளிக்கிறது, கங்கா ஸ்நானம் பண்ணுறது, உடலை தூய்மைப்படுத்திக்கிறதுக்கு நிறைய வேலை பண்ணுறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், உடலில் எதுவும் ஒட்டுறதில்ல. அவங்க மாற்றி ஆத்மாவை நிர்ணய பண்ணிட்டாங்க, ஆத்மாவில் எதுவும் ஒட்டாதுன்னு. ஆனால் அதில் தான் எல்லாமே இருக்குங்கிற இந்த ஞானம் எல்லாம் இப்போ நமக்கு இருக்குது. அரை கல்பத்திற்கு 21 பிறவிகளுக்கு சொத்தை அடைகிறீர்கள் என்றால் எவ்வளோ முயற்சிங்கிறது செய்ய வேண்டும். ஆனால் குழந்தைகளோ அடிக்கடி மறந்து போகிறீர்கள். சிவபாபா பிரம்மா மூலமாக நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். பிரம்மாவின் ஆத்மா கூட அவரை தான் நினைவு செய்கிறது. சிவபாபா, பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவர்களெல்லாம் சூக்ஷ்மவத்தனவாசி. தந்தை முதலில் சூக்ஷ்ம சிருஷ்டியை தான் படைக்கின்றார். அவர் மேலேருந்து கீழே வரணும்னா முதல்ல சூக்ஷ்ம உலகத்தை படைக்கின்றார். படைச்சாதான் அது மூலமாக அவர் கீழே வரார். இப்போ நிர்வாண தாமம் உயர்ந்ததிலும் உயர்ந்த தாமம், உயர்ந்த இடம். ஆத்மாக்களின் நிர்வாண தாமம் அனைத்தையும் விட உயர்ந்தது. நம்மளுடைய இருப்பிடத்தில் சாக்கார உலகத்தில் நம்ம இருந்தாலும் நம்மளுடைய உண்மையான வீடு நிர்வாண தாம் தான் உயர்ந்தது.
ஒரு பகவானை அனைத்து பக்தர்களும் நினைக்கிறார்கள். ஆனால் அழுக்காக மாறிவிட்டதால் அப்பாவை மறந்து, தந்தைன்னு மறந்து, கல் முள் இல்லையா, எல்லா மிருகத்திலையும் இருக்கிறதாக நினைத்து அனைத்தையும் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. கல்லையும் பூஜை செய்கிறாங்க, எல்லா மரங்களையும் பூஜை செய்கிறாங்க. என்னென்ன நடக்கிறதோ அதெல்லாம் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. பக்தியில் கூட நடக்கிறதெல்லாம் நாடகப்படிங்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரியும். நாடகத்தில் ஒரு முறை என்ன வந்து ரெக்கார்ட் ஆகி விடுகிறதோ, அதாவது ஒரு பறவை பறக்குது அப்படி போன்ற ஒரு காட்சி இருக்குது அப்படின்னா, அந்த நொடி வரும்போது அதே திரும்ப நடக்கும். அதே போல் அந்த பறவை, பாபா சொல்வார், கொசு ஒன்று கிராஸ் பண்ணி போச்சுன்னா அடுத்த கல்பத்திலே 5000 வருஷத்துக்கு அப்புறம் அதே நொடியில் அது நடக்கும். எல்லாமே திரும்ப அதே போல் நடக்கும், ரிப்பீட் ஆகும். இது ரொம்ப மிக உயர்ந்த ஞானம், புரிஞ்சுக்கணுங்கிறார். இதுவும் நாடகத்தில் ஒவ்வொரு நொடியும் திரும்ப நடக்கின்றது. இப்போ அது ரெக்கார்ட் ஆகி கொண்டே இருக்கிறது. எதெல்லாம் நடக்குதோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. அப்போ நம்மளுடைய நடிப்பெல்லாம் நம்ம பார்க்குறது, பேசுகிறது, நினைக்கிறது, என்ன மனநிலையில் இருக்கோம் எல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கு. அதுதான் ரிப்பீட் ஆக போகுது. அப்படின்னா நம்ம எவ்வளோ அதில் கவனம் வைக்கணும், எவ்வளோ அதை உயர்ந்ததாக ஆக்கிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பாபா சொல்கிறாங்க, எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது. இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகமாகும். ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதுதான் நடக்குது. இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குங்கிறார். அப்போ ஒவ்வொரு இலை அசையக்கூடிய காட்சி கூட நாடகத்தில் நடந்தது. ஒரு இலை மரம் அசையுதுன்னா அதுவும் நாடகப்படி. அனைத்துமே நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். தந்தை தான் இந்த ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். மேலும் நாடகத்தோட ஞானத்தை நமக்கு நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம். ஆத்மா பரமாத்மா ஈஸி. ஆனால் நாடகத்தோட ட்ராமாவோட ஞானம் ரொம்ப ரொம்ப பாபா சொல்லக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிறது. படங்கள் கூட எவ்வாறு நன்றாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. சங்கமிகத்தில் அந்த கடிகாரத்தோட முள் கூட பொருத்தப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம இந்த டைமில் தான் இருக்குன்னு சிருஷ்டி சக்கரத்தில் காட்டுறாங்க. கலியுகத்தோட முடிவு, சத்தியுகத்தோட ஆரம்பம் தான் சங்கமிகம். இப்பொழுது பழைய உலகத்தில் பல தர்மங்கள் இருக்கின்றது. புதிய உலகத்தில் இவையெல்லாம் இருக்காது. நிறைய தர்மம் இருக்காது, ஒரே தர்மம். பாபா நமக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கின்றார். நாம் இறை மாணவர்கள் என்று குழந்தைகள் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். பகவான் வாக்கு, நான் உங்களை ராஜாக்கெல்லாம் ராஜாவாக மாற்றுகிறேன். ஒரு ராஜா கிடையாது, ராஜாக்கெல்லாம் ராஜா. துவாபரிக ராஜாக்களும் வழிபடக்கூடிய ராஜா. ராஜாக்கள் கூட லக்ஷ்மி நாராயண பூஜை செய்கிறார்கள் தானே, தேவதைகளை. எனவே அவர்களை பூஜைக்குரியவர்களாக மாற்றுவது யார்? நான் தான். யார் பூஜைக்குரியவராக இருந்தார்களோ அவர்கள் தான் இப்போது பூஜாரியாக மாறிவிட்டார்கள். நாம் பூஜைக்குரியவர்களாக இருந்தோம், பிறகு நாமே பூஜாரியாக ஆகின்றோம் என்று குழந்தைகள் புரிந்து கொண்டீர்கள். பாபா எப்பொழுதும் மாறுவதில்லை, அவரோட நிலை மாறுவதே இல்லை. அதனால தான் அவர் சதாசிவ். நான் பூஜாரியும் ஆகுவதில்லை, பூஜைக்குரியவனாகவும் ஆகுவதில்லை. ஆகையால் நான் மாலையெல்லாம் அணிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை, அணிவிக்க வேண்டியதும் இல்லை. நான் போட்டுக்கணும்னு அவசியம் இல்லை, யார் போடணும்னு அவசியம் இல்லைங்கிறார். அவரோட மதிப்பை அவர் இழக்கிறதே இல்லை. நம்ம மதிப்பை இழக்கும் போது அது நம்மக்கிட்ட இருந்து போயிடுது. மதிப்படையும் போது மீண்டும் நமக்கு மாலையெல்லாம் வருது. பிறகு நாம் ஏன் மாலைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போல் தான் நாம் பிராமணர்களாக இருக்கும்போது தேவதைகளுக்கு மாலை மரியாதையெல்லாம் ஓகே. இப்போ முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அதெல்லாம் தேவையில்லைங்கிறார் பாபா. சட்டப்படி தேவதைகளுக்கு தான் அது உரிமை இருக்குது. பிராமணர்களுக்கு மாலை மலர்கள்லாம் வேண்டாங்கிறார். ஏன்னா அவர்களுடைய ஆத்மா உடல் ரெண்டுமே தூய்மையாக இருக்குது. இங்கே அப்படி கிடையாது. அவர்களே மலர்களை அணிவதற்கு தகுதியானவர்கள். அங்கே சொர்க்கத்தில் மனம் நிறைந்த மலர்கள் இருக்கும், நல்ல நறுமணம். நறுமணத்திற்காக மலர்கள் இருக்கின்றது, அணிந்து கொள்வதற்காகவும் இருக்கின்றது இல்லையா. அது ஒரு ஃப்ராக்ரன்ஸ்க்காகவும் சென்ட் போல யூஸ் ஆகுது. வரிசை கிரமத்தில் நீங்கள் சிம்மாசனத்தில் அமர வேண்டும். யார் எவ்வளவு போன கல்பத்தில் முயற்சி செய்தார்களோ இப்பொழுதும் செய்கிறார்கள். அதுவும் ட்ராமாப்படி செய்ய வேண்டி இருக்கும், வரிசை கிரமமாக இருக்கும். இதெல்லாம் குழந்தைகள் மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். எந்த குழந்தைங்க மிகவும் சேவை செய்யக்கூடியவர் என்று புத்தி கூறுகிறது. பாபாவுக்கு தெரியுது, பிரம்மா பாபாவிற்கு. எப்படி கடைசியில் சேட்டாக இருக்காங்க, அப்புறம் பங்குதாரராக பார்ட்னராக இருக்காங்க, மேனேஜராக இருக்காங்க, ஒரு பிஸ்னஸில் ஓனராக இருக்காங்க, பார்ட்னராக இருக்காங்க, அப்புறம் இது போல் மேனேஜராக இருக்காங்க. கீழே இருப்பவர்கள் கூட உயர்ந்த பதவியை அடைய முடியுது முயற்சி பண்ணும்போது. இங்கே கூட அப்படி தான். வந்த உடனே முயற்சி யார் எப்போ வந்தாலும் சீக்கிரமாக பண்ணாங்கன்னா உயர்ந்த நிலைக்கு பதவிக்கு போயிடலாம். குழந்தைகளாகிய நீங்கள் கூட தாய் தந்தையின் மீதே வெற்றி அடைய வேண்டும்ங்கிறார். பிரம்மா பாபா அம்மாவிட முயற்சி பண்ணுங்கிறார். தாய் தந்தையை விட எப்படி முன்னேறி போக முடியும் என்று நீங்கள் அதிசயப்படுவீர்கள். ஆனால் பாபா என்ன சொல்கிறாரு? அந்த ஊக்கம் உற்சாகம் நமக்கு கொடுக்குறார். பாபா குழந்தைகளை கடின உழைப்பு செய்வித்து தகுதிப்படுத்துகிறார். தன்னை விட உயர்ந்தவராக மாற்றணும்னு அவருக்கு ஆசை. சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக மாறுவதற்காக இப்பொழுது என்னுடைய இதய சிம்மாசனத்தை வெற்றி அடைய வேண்டும். இப்போ யார் பாபாவோட இதய சிம்மாசனத்தை அவள் மனசில் இடம் பிடிக்கிறோமோ எதிர்காலத்தில் அந்த சிம்மாசனத்தில் அமரக்கூடியவர்களாக மாறுகிறார்கள்.
இப்போ நம்ம என்ன பண்ணோம், பாபாவோட இதயத்தில் இடம் பிடிக்கணும். இப்போ அவர் சொல்கிறபடி கேட்டோன்னா, அவரை அன்பாக நினச்சோம், அப்படி அப்பாவாக நம்ம அவரை பார்க்குறோன்னா அவர் மனசில் இடம் பிடிச்சிடலாம். நரனிலிருந்து நாராயண ஆக வேண்டும், அந்த அளவிற்கு முயற்சி செய்யுங்கள். மனிதனிலிருந்து தேவதை ஆகணும். குறிக்கோள் ரொம்ப முக்கியமானது. இது ஒன்று தான் நம்ம குறிக்கோள். பிறகு ராஜ்யம் உருவாகி கொண்டிருக்கிறது. அதில் விதவிதமான பதவி இருக்கும். நாம் எந்த பதவிக்கு போகணுன்னு பாபா சொல்லித்தரார். இப்போ நீங்கள் மாயாவை வெற்றி அடைவதற்கு முழுமையாக முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகளை கூட அன்போடு நடத்துங்கள். சின்ன குழந்தைங்க இருக்காங்கன்னா அன்பாக நடத்துங்க. அடிக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ட்ரஸ்டியாக இருங்கள். அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுங்க. அவங்க தவறு பண்ணாங்கன்னா கைட் பண்ணுங்கள். ட்ரஸ்டியாக இருங்க. என்னுடையவர்கள் நினைக்கும் போது தான் நம்ம திட்டுவோம், அடிப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதனால் பாபா சொல்கிறாங்க, பிரபு இது அனைத்தும் தாங்கள் கொடுத்தது. பக்தியில் அப்படி சொன்னோம் இல்லையா, இந்த குழந்தைகளுக்கு கூட கடவுள் கொடுத்ததுன்னு. அப்போ தாங்கள் கொடுத்த பொருளை தாங்களே எடுத்துக்கொண்டீர்கள் என பக்தி மார்க்கத்தில் கூறுகிறார்கள் அல்லவா. இப்போ குழந்தை இறந்துருச்சுன்னா அப்படி சொல்கிறாங்க. சரி, பிறகு அழ வேண்டிய அவசியம் இல்லையே, எதுக்கு அழணும், நான் கொடுத்தது தானே எடுத்துக்கிட்டேன். ஆனால் இதுவோ அழுகையின் உலகமாகும், துக்கப்படுவாங்க. மனிதர்கள் நிறைய கதைகள்லாம் கூறுகிறார்கள். மோகஜித் ராஜாவோட கதை கூட சொல்கிறாங்க. பிறகு யாருக்கும் துக்கம் ஏற்படுவதில்லை. ஒரு உடலை விட்டு இன்னொரு உடலை எடுத்தனர், அவ்வளோதானே. மோகஜித் ராஜாவா சத்தியுகத்தில் இருப்போம். யார் சரீரம் விட்டாலும் நம்ம அழுக மாட்டோம். புரிஞ்சுப்போ இன்னொரு உடல் எடுக்க போயிருக்கிறாங்க. அங்கே ஒரு பொழுதும் யாருக்கும் நோய் ஏற்படுவதில்லை. நோயை வென்றவர்களாக இருப்போம். மிகவும் ஆரோக்கியமான நோயற்ற உடல் 21 பிறவிக்கும் கிடைக்கிறது. குழந்தைகளுக்கு அனைத்து காட்சிகளும் கிடைக்கிறது. அங்கே என்னென்னலாம் இருக்கும், எப்படி வாழ்க்கை இருக்கும், அங்கே பழக்க வழக்கங்கள்லாம் எப்படி இருக்கும், எப்படி இருக்கிறது, எந்த ஆடைகளை நம்ம அணிந்து கொள்வோம், சுயம்பரம் திருமணம் எப்படி நடக்கும், இதெல்லாம் குழந்தைகள் காட்சியாக, நம்ம தாதிகள்லாம் காட்சியாக பார்த்துருக்காங்க. அந்த நடிப்பு அனைத்தும் முடித்து விட்டது. அச்சமயம் இவ்வளவு ஞானம் இல்லை, ஆனால் காட்சிகள்லாம் நிறைய கிடச்சிது. இப்போ ஞானம் நிறைய பாபா புரிய வச்சுட்டார். இப்பொழுது ஒவ்வொரு நாளும் குழந்தைகளாகிய உங்களுக்கு சக்தி அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நிறைய புரிஞ்சுக்கிறோம். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. அதிசயமாக இருக்கிறது அல்லவா. பரம்பிதா பரமாத்மாவிற்கு கூட எவ்வளவு நடிப்பு இருக்கிறது. அவர் எவ்வளோ அப்பாவா டீச்சரா இல்லையா நடிக்கிறார், புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தில் கூட மேலே உட்கார்ந்து நான் எவ்வளவு வேலை செய்கின்றேன் என்று அவரே புரிய வைக்கின்றார். யாருக்கு என்ன மன ஆசையோ அதை நிறைவேற்றணும். தீவிர பக்தி பண்ணுறவங்களுக்கு அதனோட பலனை கொடுக்கணும். சாட்சாத்காரம் சேவிக்கணும். மேலே உட்காந்துட்டே எவ்வளோ அவர் செய்ய வேண்டியதாக இருக்குங்கிற. கீழே வர்றதுன்னா கல்பத்துக்கு ஒரு முறை தான் வருகின்றேன்னு பாபா கரெக்டாக சொல்லிடுறேன். 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூமிக்கு வருவேன். நிறைய பேர் நிராகாரரோட பூஜாரிகளாக இருக்கிறார்கள். சிவனை, அதாவது பகவான்னா ஒளி நிராகார், ஏக் ஓம்கார் நிராகார்லாம் சொல்லி பூஜை பண்ணுறாங்க. நிராகார் பரமாத்மா எப்படி படிக்க வைக்கின்றார் அது யாருக்கும் தெரியாது. இந்த விஷயங்கள்லாம் மறைத்து விட்டார்கள் கீதையில். அதனால தான் கிருஷ்ணனோட பெயரை போட்டுட்டாங்க. எனவே நிராகாரன் மீது அன்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. எல்லாரோட மனசு அவர்கிட்ட போயிடுச்சு, கிருஷ்ணன் கிட்ட. இதை பரமாத்மா சகஜ யோகத்தை கற்பித்தார். மேலும் உலகத்தை மாற்றினார். உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. யுகங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறது. இந்த நாடகத்தோட சக்கரம் இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. சத்தியுகத்தோட தேவி தேவதைகளை கூட அவங்கள அறிந்து கொள்வதில்லை. தேவதைகளை அடையாளம் மட்டும் இருக்கின்றது. அவங்கள பற்றி சிலைகள், மூர்த்தி, கோயிலெலாம் இருக்குது, அவ்வளோதான். யார் என்ன எப்படி அந்த பதவி அடைஞ்சாங்கன்னு தெரியாது. நாம் சிவபாபா உடையவர்கள் என எப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள். இப்போ நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய அப்பா சிவபாபா, நான் அவருடையவன். சிவபாபா நம்மை படிக்க வைக்கின்றார். சிவபாபா இந்த பிரம்மா மூலமாக பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். சிவபாபாவின் நினைவில் மிகவும் ஆனந்தம் இருந்து கொண்டே இருக்கும். அப்படி பாபாவை நினச்சிக்கிட்டே இருங்க. எப்படிப்பட்ட இறை தந்தையார், அவர் தான் நமக்கு ஆசிரியராகவும் நமக்கு டீச்சராகவும் சத்குருவாகவும் இருக்கிறார். சிலர் தந்தை குழந்தைகளை படிக்கவும் வைக்கிறார் இல்லையா. சில லௌகீகத்தில் அப்பாவாகவும் இருப்பார், அவரே டீச்சராகவும் இருப்பார். நிச்சயமாக அவர்கள் எங்களுடைய இந்த தந்தை ஆசிரியராக இருக்கிறார் என்று கூறுகிறார்கள். புரிஞ்சுக்கிறாங்க, அப்பா தான் எனக்கு டீச்சர். ஆனால் அந்த தந்தை குருவாக இருக்க முடியாது. டீச்சராக இருக்க முடியும், ஆனால் குருவாக இருக்க முடியாது. ஒரு அப்பா தந்தையை ஒரு பொழுதும் குரு என்று யாரும் சொல்ல மாட்டாங்க. டீச்சராக வேணால் ஏற்றுப்பாங்க. அதுப்போ ஆனால் இந்த பாபா நமக்கு எப்படி இருக்கார், எல்லாமாவும் இருக்கார். அதே போல் பிரம்மா பாபாவோட அப்பா கூட டீச்சராக இருந்தார், படிக்க வச்சார். ஆனால் அவர் எல்லைக்குட்பட்ட அப்பா டீச்சராக இருந்தார். இவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா டீச்சராக இருக்கார். நீங்கள் தங்களை இறை மாணவர்கள் என்று உணர்ந்தால் ஆஹா சௌபாகியம். நான் கடவுளுக்கு ஸ்டூடெண்ட்டு மாணவன் நினைக்கும் போது ரொம்ப சௌபாகியம். இறை தந்தை படிக்க வைக்கிறார் இல்லையா. அப்போ அவர் சொல்லிக் கொடுக்குறது எப்படி கேட்காம இருக்க முடியும். கடவுளே சொல்லிக் கொடுக்குறாருன்னா இப்போ எவ்வளவு தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு இனிமையான பாபா, இனிமையான விஷயத்தெல்லாம் நினைவுபடுத்துகிறார். எப்படி மணவாளன் மணப்பெண்ணுக்கு அன்பு என்பது ஏற்படுகிறது. பிரைட் க்ரூம் சொல்லுவார் பாபா.
2 பேருக்கு அன்பு வருது. அவர்களிடம் விகாரத்துக்கான அன்பு கிடையாது. ஒருவர் இன்னொருவரை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அதே போல தான் உங்களுடைய ஆத்மா பரமாத்மா கூட இருக்கக்கூடிய தொடர்பு. பாபா தான் எல்லாருக்கும் மணவாளன். பாபா எவ்வளவு ஞானத்தினுடைய கடல், அன்பின் கடல், இதெல்லாம் ஆத்மா ஏற்றுக்கொள்ளுது. இந்த அழுக்கான உலகம், அழுக்கான உடலில் வந்து நம்ம எவ்வளோ உயர்ந்தவராக அவர் மாத்துறார். மனிதன்லேருந்து தேவதையாக ஆகிறதுக்கு எந்த சண்டையும் போட வேண்டாம். இதெல்லாம் பாடப்பட்டிருக்கு சாஸ்திரத்தில். நொடியில் வைகுண்டத்திற்கு நம்ம வந்து போகலாம், நொடியில் மனிதன்லேருந்து தேவதையாக ஆகிறாங்க. இதுதான் நம்மளோட குறிக்கோள். இதற்காக தான் இந்த படிப்பை படிக்க வேண்டும். குருநானக் கூட அழுக்கான அசுத்தமான துணிகளை துவைக்க வாருங்கள் என்று கூறினார். கடவுளை எப்படி கூப்பிடுறார்? இந்த அழுக்கான மலஜலம் நிறைந்த இதை வந்து துவைக்க வாருங்கள்னு சொல்கிறாங்க. அப்போ லட்சியம் என்ற சோப்பு இருக்கிறது அல்லவா? பாபா துவைக்க வைக்கிறார் நம்ம எல்லாத்தையும். அதுக்கான லட்சியத்தை நமக்கு கொடுக்குறார். நான் எவ்வளவு நல்ல வண்ணானாக இருக்கின்றேன் என்று பாபா கூறுகிறார். டோபியாக இருக்கிறார். உங்களுடைய உடை, அதாவது உங்களுடைய ஆத்மா மற்றும் உடல் எவ்வளவு தூய்மையாக அதை மாற்றுகின்றேன். எனவே இவரை அந்த தாதாவை ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த டைமில் எல்லாமே பாலனை செய்தார் பிரம்மா பாபா. ஆனால் அதுக்குள்ளே இருந்து அதெல்லாம் செய்ய வச்சது யார்? பாடத்தை கற்றுக் கொடுத்தது, திருஷ்டி கொடுத்தது, அன்பு கொடுத்தது, ஞானத்தை புரிய வச்சது. இதெல்லாமே பிரம்மா பாபாக்குள்ளே இருக்கிற சிவபாபா. அதனால் ஒரு பொழுதும் வந்து இவரை நினைக்கக்கூடாது. இந்த காரியம் எல்லாமே சிவபாபாவோடது தான். அவரை தான் நினைவு செய்யுங்கள். இவரை விட இனிமையானவர் அவர் தான். பிரம்மா பாபா ரொம்ப ஸ்வீட் தான். ஆனால் அதை விட ஸ்வீட்டஸ்ட் யார்? சிவபாபா. உங்களுக்கு இந்த கண்கள் மூலமாக பார்ப்பதற்கு இந்த பிரம்மாவோட ரதம் தான் தெரியும். ஆனால் நீங்கள் சிவபாபாவை நினைவு செய்யுங்கள் என்று ஆத்மாவிற்கு யார் சொல்கிறாங்க? சிவபாபா. சிவபாபா இவர் மூலமாக உங்களை கூழாங்கல்லிலிருந்து, சோழியிலிருந்து வைரம் போல மாற்றிக்கொண்டிருக்கிறார். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, பாபாவின் இதயம் என்ற சிம்மாசனத்தை வெற்றியடைய முயற்சி பண்ணுங்கள். குடும்பத்தில் ட்ரஸ்டியாக இருந்து அன்போடு அனைவரையும் நடத்த வேண்டும். மோகத்தை வென்றவர்களாக ஆக வேண்டும். 2வது பாயிண்ட்டு, யோக பலத்தை பயன்படுத்தி ஆத்மாவை சுத்தமாக ஆக்க வேண்டும். இந்த கண்களினால் அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தாலும் ஒரு தந்தையை நினைக்க வேண்டும். இங்கே மலர் மாலையை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் நிறைந்த மலர்களாக ஆக வேண்டும். வரதானம், பலனுக்காக ஆசையை தியாகம் செய்து, பலனுக்கான ஆசையை தியாகம் செய்து நன்றாக முயற்சி செய்யக்கூடிய சிரேஷ்டமான முயற்சியாளர் ஆகுக. யார் வந்து தான் செய்யக்கூடிய முயற்சியோட பலன் அதை அடையிறதுக்கான ஆசையில் இருக்காங்களோ அவர்கள்தான் சிரேஷ்டமான முயற்சியாளர்கள் என்று சொல்ல முடியாது. யாரை சொல்ல முடியும்? தான் செய்யக்கூடிய முயற்சிக்கான பலனை அடைவதற்கான ஆசை இல்லாமல் இருக்கிறவங்க தான் சிரேஷ்ட முயற்சியாளர்கள். அப்போ ஏன்னா எங்கே ஆசை இருக்கோ அங்கு தூய்மை இல்லாமல் போய்விடுகிறது. மேலும் அவர்கள் சிந்திக்கக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். என்ன கிடைக்கும் நமக்கு இதுக்கு பின்னாடி? யார் இங்கேயே பலனை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, காய சாப்பிட்றதுன்னு பாபா சொல்கிறார், அவர்கள் தன்னுடைய எதிர்கால வருமானத்தோட சேமிப்பை குறைத்து கொள்கிறார்கள். இங்கேயே சாப்பிட்டுடுறாங்க. அப்போ அங்கே போய் சாப்பிட்றதுக்கு சேமிக்கிறது இல்லை. அதனால் ஆசை, இச்சை என்ற வார்த்தைக்கு பதிலாக அச்சா, நல்லது என்ற வார்த்தையை நினைவு கொள்ளுங்கள். பாபா சொல்கிறாங்க, ஆசைப்படுறதுக்கு விட்டுட்டு இது எல்லாமே நல்ல பலன் கிடைக்கும், எது கிடைச்சாலும் அது பாபாவிற்கு அதை அர்ப்பணம் செஞ்சிட்றேன் அப்படின்னு நினைங்க. சிரேஷ்ட முயற்சியாளர்கள் சதா கரையற்றவர்களாக ஆவதற்கான முயற்சி செய்வார்கள். முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா எதுக்காக? ஆத்மாவில் இருக்கக்கூடிய எல்லா கரையும், ஆசைங்கிறதும் ஒரு கரை தான், அதிலிருந்தும் வெளியே வரணும். எந்த ஒரு விஷயத்திலும் அவங்க தோல்வி அடைய மாட்டார்கள். இல்லை, ஏதாவது ஒரு விஷயம் அப்படி நடந்தாலும் அதிலிருந்து கற்றுப்பாங்க. இப்போ அப்படிப்பட்டவர்கள் தான் சிரேஷ்ட புருஷார்த்திகள்னு சொல்கிறாருப்பா. எது நடந்தாலும் சரி அதுவும் நல்லது தான் அப்படிங்கிறது இருக்கணுமே தவிர, நான் செய்யக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைச்சே ஆகணும், எதிர்பார்த்தது கிடைச்சே ஆகணும், நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஆசை கூட நம்ம முயற்சியில், புருஷார்த்தத்தில் கூட நம்ம வைக்கக்கூடாது. முயற்சி பண்ணுறோம், பண்ணணும், பலன் கிடைக்கிது கிடைக்கல, கம்மியாக கிடைக்கிது, அதை பற்றி நாம் ரொம்ப சந்தோஷப்படுறதோ இல்லை தோல்வின்னு அதை எடுத்துக்கிறதோ, ரெண்டுலேருந்தும் பேலன்ஸாக இருக்கணும். அவங்க தான் சிரேஷ்ட முயற்சியாளர்கள். ஸ்லோகன், சாதனங்களை தாமரை மலராகி பயன்படுத்துங்கள், ஏனென்றால் இது உங்களது கர்மயோகத்திற்கான பலனாகும். நம்ம என்னெல்லாம் கர்ம யோகம் செய்கிறோமோ, பலனை எதிர்பார்க்காத காரியங்கள் சேவையாக செய்கிறோமோ, அதனுடைய பலனாக நிறைய சாதனங்கள் வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அதை
டிட்டாச்சாக இருந்து எப்போ தேவையோ தேவையான நேரத்தில் ஒரு கருவியாக பயன்படுத்துங்க. அதை சந்தோஷத்துக்கு ஆதாரமாக ஆக்கிடாதீங்க. அப்படி தாமரை மலர் போல இருங்க. அவ்வியக்த சமிகை சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் தன்னுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். சகிப்புத்தன்மையுடையவராக இருங்கள். சர்வசிய தியாகி குழந்தைகள் அவங்களுடைய முக்கியமான குணம் சரளத்தன்மை மற்றும் பொறுமை. இப்படிப்பட்ட குழந்தைகள் சுயம் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அனைவரையும் அவர்கள் ஈர்ப்பார்கள். அவர்கள் ஒருவருக்கொருவர் அன்பானவர்களாக இருப்பார்கள். ஒருவேளை சரள குணம் இல்லை என்றால் அன்பானவர்களாகவும் இருக்க முடியாது. சாக்காரத்திலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். யார்? பிரம்மா பாபா. எந்த அளவிற்கு ஞானம் நிறைஞ்சிருந்ததோ அந்த அளவுக்கு சரள சுபாவம். வயோதிகர்களிடம் வயோதிகராகவும் குழந்தைகளிடம் குழந்தையாகவும் இருந்தார். 2 பேரையும் பாபா மேட்ச் பண்ணார். அதுதான் சரளத்தன்மைங்கிறார். அவர் வயசு, அனுபவம், பக்குவம் இதெல்லாம் இருந்தாலும் குழந்தைகளோட குழந்தைகளாகவும் இருக்க முடிஞ்சது பாபாவுக்கு. ஸோ அந்த சரளத்தன்மை வேணுங்கிற. அச்சா. ஓம் சாந்தி.